ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர்கள் நிலைத்த அன்புக்கு நன்றி. அந்த அன்பினாலும் இந்த குமாரனா இயேசு எங்களுக்காக அந்த பூமியில் இரட்சகராக தந்தடினபடினால நன்றி. இயேசு எங்களுக்காக உன்னதத்தை விட்டு இந்த உலகத்துக்கு வந்து எங்களைப் போல மாம்சமும் இரத்தமும் உடையராய் பிறந்தபடினால நன்றி அப்பா. எங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் தம்மை சோதிக்கப்படவும் பாடுபடவும் தம்மை கையளித்தபடினால நன்றி செலுத்துகிறோம். கல்வாரில் எங்கள் பாவசாமங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தீங்க, அதற்கு நன்றி. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்து விட்டபடினால நன்றி அப்பா. ஆண்டவரே, அக்கிரமங்களிலும் பாவங்களையும் மறைத்து கிடந்த என்னையும் எங்களையும் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து உன்னதங்களுக்காக செய்தபடினால நன்றி. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி ஒரு அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தினபடினால நன்றி. அந்த காலத்திலிருந்து எங்களை ஆச்சரியமான ஒலிக்க வரவழைத்தபடினால நன்றி. எங்களை திக்கற்றலா விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி, வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. அதன்படி உண்மையிலும் போதுமானவருமாக இருக்கிறவரே, இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற வேத வசனங்களை எங்களுக்கு ஆசுரமாக்கித்தாங்க. தடையாக இருக்கிற அந்த காலத்தின் சக்தியில் இயேசு நாமத்தில் அகன்று போகட்டும். ஆவியானவர் நீர் அடியனையும் அடியார்களை ஆட்கொண்டு நடத்தும்படி இயேசு நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி வேண்டிய நன்மைகள் யாவும் உனக்களித்தாரே வேண்டிய நன்மைகள் யாவும் உனக்களித்தாரே துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே ஏங்கிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போது ஏங்கிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போது ஏகபரன் உன் காவலனாயிருந்தாரே ஏகபரன் உன் காவலனாயிருந்தாரே துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மைப்படுவதாக. நாம் இந்த நாளிலும் ரோமருக்கு நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். ஸ்பிரிட் ஆஃப் காட் அண்ட் த பிலீவர், தேவ ஆவியும் விசுவாசியும் என்கிற தலைப்பில் இன்றைக்கு 2வது செய்தியாக நாம் பார்க்க இருக்கின்றோம். கடந்த வாரத்தில் பார்த்த பொழுது டெலிவரன்ஸ் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவனுடைய ஆவியினால் தான் ஒருவனுக்கு விடுதலை, மெய்யான விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி நான் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது டிஸ்சிமிலர் மைண்டட்னஸ், அதாவது மாறுபட்ட மனநிலைகளிலே இருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். நாம் எப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? மாறுபட்ட மனநிலைமை நமக்கு ஒருபோது இருக்கக்கூடாது. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கின்றான். ஏன்னா கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழுதோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லியிருக்கிறார். எனவே ஜீவ மார்க்கத்தை நமக்கு தெரியப்படுத்துவீர், அப்போ தான் நம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் வலது பாசத்தில் நித்திய பேருண்மும் உண்டு என்று சொல்லி வேதத்தில் நான் பார்க்கின்றோம். எனவே
டிசிமிலர் மைண்டட்னஸ், அதாவது மாறுபட்ட மனநிலைகள் ஒருவருடைய வாழ்க்கையில் இருந்தால் என்ன நடக்கும், ஏன் நடக்கிறது, அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து நாம் தியானிப்போம். ரோமன் சாப்டர் 8:4-7. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. முதலாவது காரியம் வாசிக்கும் பொழுது ரோமருக்கு 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் த லா, நியாயப்பிரமாணத்தினுடைய நிபந்தனைகள் குறித்து நாம் பார்க்கின்றோம். அது 2 காரியம் வாசிக்கணும். ரிச்சுவல்ஸ் ஆஃப் த லா அண்ட் ரைச்சியஸ் ரிக்வயர்மெண்ட். ரிச்சுவல்ஸ் ஆஃப் த லான்னா நியாயப்பிரமாணத்தினுடைய சடங்குகளும், ரைச்சியஸ் ரிக்வயர்மெண்ட் நியாயமான நடைமுறையும் குறித்து நாம் பார்க்கிறோம். அதில் பார்க்கும்பொழுது அப்போ நியாயப்பிரமாணமானது தேவனாலே கொடுக்கப்பட்டது. சுவாபத்தின்படி அனுபவித்தால், உண்மையாக அனுபவித்தால் நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது என்று சொல்லி பவுல் பக்தன் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஒரு ஒழுங்குமுறையாக வாழ்க்கையினுடைய நடைமுறைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக தேவன் கொடுத்த நீதி சட்டங்களாக நாம் பார்க்கின்றோம். ஏனெனில் அதற்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னதாக ஒரு பாவம் உண்டென்கிற ஒரு நிலைமை இல்லாதபடிக்கு அவரவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். என்றைக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதோ அப்பொழுது பாவம் உயிர் பெற்று விட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ரோமருக்கு நிருபத்தில் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 7-8 வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் சாப்டர் 7:7 and 8. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். எனவே அந்த நாட்களில் ஒவ்வொரு நியாயப்பிரமாணம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த பொய் சொல்லாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்ட அந்த சட்டம் அது வருகிற வரைக்கும் கொலை செய்வது பாவம் என்கிற ஒரு நிலைக்கு நான் வந்து விடுகிறாள். கொலை செய்தால் பாவம். இயேசு சொல்கிற காரியம் தேவநீதிக்கு ஏற்படுகிற நிலையிலே இயேசு என்ன சொல்கிறார்? ஒருவனை பகைத்தாலே அவன் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நியாயப்பிரமாண நீதியானது சுயநீதி என்று சொல்லி பவுல் பக்தன் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணத்தினாலே வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது மனிதனுடைய பார்வையிலே அவன் நீதிமான், ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவன் நீதிமானாக இருக்கிறானா இல்லையா என்பது தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்பது வேறு. எனவே அந்த பழைய ஏற்பாட்டிலே ஒருவன் இதுவரைக்கும் இதெல்லாம் தவறு, இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது, இது வந்து தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளை. எப்படி ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் எல்லா படைப்புகளையும் படைத்தார், நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார். அப்புறம் ஆதாம் ஏவாளை படைத்தபடி மிகவும் நல்லதென்று கண்டார். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்? நீங்கள் தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் நீங்கள் சாகாதபடிக்கு தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்து கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கு நாளிலே சாகவே சாவீர்கள்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுத்தார். பழத்தில் தவறு இல்லை, பழம் பாவம் அல்ல, ஆண்டோடைய கட்டளை மீறுகிறது பாவம். அந்த ஒரு சட்டத்தை, ஒரே ஒரு கட்டளை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, இப்போ நியாயப்பிரமாணம் வரும்பொழுது சில ஒழுங்குமுறை நடைமுறை வாழ்க்கையினுடைய நடைமுறைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையை கொண்டு கொடுக்கிற காரியம். ஏன்னா மற்ற புறவினத்தாருக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அது வெறும் அடையாளமாக விருத்த சேதனத்தில் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் நடைமுறையில் பக்தி மார்க்கத்திலும் அந்த வித்தியாசம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்பதற்காக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அந்த நடைமுறை ஒழுங்குமுறைகளை அவர்களுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதை அது எப்படிப்பட்டது என்று சொல்லி எபிரேயருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். எபிரேயருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தக்கூடாதவைகளாம். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீஸ் ஆர் ரிச்சுவல்ஸ் ஆஃப் த லா. நியாயப்பிரமாணத்துடைய சட்டத்திட்டங்கள். இது எல்லாத்தையும் விரிவாக அல்ல, பொதுவாக இங்கு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறது நாம் பார்க்கின்றோம்.
இது பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பண்ணின உடன்படிக்கையிலே தேவன் கொடுத்த நியமனம். அந்த நியமனத்தை என்ன பண்ணுறாங்க, அந்த ரிச்சுவல்ஸை அது என்ன பண்ணுறாங்க, சரியாக கடைபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 7வது வசனத்திலேருந்து இப்படி பார்க்கணும். மார்க் சாப்டர் 7:7 ஆன்வர்ட்ஸ். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இவங்க என்ன பண்ணுறாங்க, நியாயப்பிரமாண ஒழுங்கு சட்டத்தை அவர்களுக்கு கொடுத்தார்கள். கொடுக்கும் பொழுது அதை என்ன பண்ணிட்டாங்க, அது வெறும் சடங்காக செய்தார்களே ஒழிய அதை ஒருபோதும் ஆண்டவருக்கு ஏற்படைய நிலையிலே அவர்கள் ஒருபோதும் அதை செலுத்தவே இல்லை. அதனாலே இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சட்டத்திட்டத்தை கடைபிடிப்பதற்கு இவர்கள் சில சட்டத்திட்டங்களை உண்டு பண்ணி அந்த சட்டத்திட்டத்தின்படி நீ நடந்து கொண்டால் ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்றலாம் என்று சொல்லி அதை வெறுமனை அதை ஒரு சடங்கு போல அது அவமாக்கி விட்டார்கள். ஆண்டவருடைய சட்டத்திட்டத்தை அவமாக்கி விட்டார்கள். மனிதனுடைய கற்பனைகளை முக்கியமாக அவர்கள் நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். பட் இந்த ரைச்சியஸ் ரிக்வயர்மெண்ட் என்னன்னாக்கா, மனிதனுடைய கற்பனைகளினாலே தேவனுடைய கற்பனையை நாம் நிலைநிறுத்த முடியாது. தேவனுடைய கற்பனைகளை நீ கடைபிடித்தால் மனிதனுடைய கற்பனைகளையும் தாண்டி நாம் போக முடியும். ஏன்னாக்கா 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்பொழுது பவுல் பக்தனை விதமாக சொல்கிறார். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்பொழுது 25வது வசனத்தில் வாசிக்கலாம். இந்தப்படி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனெனில் உலகத்தினுடைய ஞானத்தை ஆண்டவர் அவமாக்குவதற்காக. ஏன்னா மனிதன் என்ன பண்ணான், தன்னுடைய சுய ஞானத்திலே தேவனை அறியவில்லை. சுய ஞானத்தினால் தேவனை அறியாமல் இருக்கிறபடியினாலே இவர்கள் என்ன பண்ணுறாங்க, இவர்கள் தங்களுடைய சொந்த புத்தியிலே சுய புத்தியை சார்ந்து அந்த உலக அறிவை வைத்துக்கொண்டு, அந்த இருமாப்பை உண்டாக்கக்கூடிய உலக அறிவை வைத்துக்கொண்டு அவர் என்ன பண்ணுறாங்க, தேவனை பிரியப்படுத்தலாம் என்கிறார்கள். ஆனால் தேவனை ஒருபோதும் அவர்கள் அறியவில்லை. அதனால தான் எபிரேயர் 11:22 வாசிக்கிறோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவலாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஏனெனில் மனிதன் செய்கிற சடங்குகளினாலே, அவர் செய்கிற சம்பிரதாயங்களினாலே, மனிதனுடைய கொள்கைகளினாலே ஒருவருக்கும் ஒருபோதும் அவனுக்கு விடுதலை கிடைக்காது. இப்போ பழைய பாட்டில் இப்போ ஒரு தவறு செஞ்சிடறான், அந்த தவறு குற்றம் இழைக்கின்றான். குற்றம் இழைக்கிறவனுக்கு என்ன பண்ணணும், ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் லேவியராம் புத்தகத்தில் அநேக பழி முறைமைகளை அவர்கள் கொடுத்துருந்தார். இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த தவறு செஞ்சாச்சா, அந்த பழிகளை செலுத்தி விட்டால் தன்னுடைய வாழ்க்கையில் இனி நான் பாவி அல்ல என்று சொல்லி அவன் மனதானது எண்ணிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் உண்மையிலே ஆவிக்குரிய நிலைமையில் அப்படி இருக்கிறானா, ஒரு தடவை தவறு செஞ்சால் போய் பழியை செலுத்துகிறான், முடிஞ்சிச்சு நான் பழி செலுத்தி விட்டேன். இதே தான் தாவீதை குறித்து 51ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும்போது, பழியை விரும்பினால் நான் செலுத்துவேன், தகனப்பலியும் அவனுக்கு பிரியமானதல்ல, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவி என்று சொல்கிறார். எனவே இந்த ரைச்சியஸ் ரிக்வயர்மெண்ட், உண்மையான ஒரு மனம் திரும்புதல் அவனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமே ஒழிய வெறும் மனசாகப்பட்டு வெறும் பலிகளை செலுத்தி விட்டு போகிறதல்ல. எனவே யூதாசை குறித்து நான் பார்க்கிறோம். மத்திய 27:3 அவர் இயேசு கிறிஸ்து மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை அவன் கண்டு மனசாகப்பட்டான். மனசாகப்பட்டு அவன் என்ன பண்ணுகிறான், தன்னுடைய வாங்கின காசை கொண்டு போய் அவன் தேவாலயத்தில் இருந்து விடுகிறதை நான் பார்க்குறோம். இல்லை வாங்கினவங்கள்ட்ட கொடுக்குறான், இது ஏன் பாடு உங்க பாடப்பான்னு சொன்னால் தேவாலயத்தில் இருந்து விட்டு அவன் போய் விடுகிறான். எனவே நிறைய பேருடைய வாழ்க்கையிலே தான் செய்த தவறுகளுக்கு பரிகாரம் பிராயசித்தம் தாங்களே செய்து கொண்டால் அதை ஆண்டவர் அங்கீகரிப்பார் என்று சொல்லி எண்ணுகிறதை நான் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அப்படி இல்லை. செய்த தவறுகளில் இருந்து மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஏற்புடைய பலிகளை செலுத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். உதாரணமாக மார்க் 1:15 வாசிக்கிறோம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொல்கிறார். தட் இஸ் அ ரைச்சியஸ் ரிக்வயர்மெண்ட். அதான் உதாரணம் வாசிக்கும் போது மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மேத்யூ சாப்டர் 5:17 ஆன்வர்ட்ஸ். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே மத்திய எழுதின சுவிசேஷம்
7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். மேத்யூ சாப்டர் 7 verse 12. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். எனவே மனிதன் தனக்கு பிரியமானதை செலுத்துகிறதை விட ஆண்டவருக்கு பிரியமானதை செலுத்த வேண்டும். அதுதான் நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கின்ற ஒரு நிலையாக, ஆவிக்குரிய நிலையாக இருக்குது. தட் இஸ் அ ரைச்சியஸ் ரிக்வயர்மெண்ட். உதாரணமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க அவர் வருகின்றார். அப்பொழுது யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் என்ன பண்ண பிதாவை தேவன் அவர் என்ன பண்ணுகிறார், ஞானஸ்நானம் கொடுக்கும்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் ஊழியக்காரனாக தீர்க்கதரிசியாக அனுப்புகிறார். ஏனெனில் இயேசுடைய வருகைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக மனந்திரும்புவதற்கேற்ற பாவம் மன்னிப்புகின்ற மனந்திரும்புவதற்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தது மாத்திரமல்ல, ஞானஸ்நானம் கொடுத்து வருகிறார். இயேசு ஞானஸ்நானம் வரும்பொழுது அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே நான் உம்மிடத்தில் அல்லவா நான் ஞானஸ்நானம் பெறணும், அப்படி இருக்க நீங்கள் என்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறலாமான்னு கேட்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்குது. ஏன்னாக்கா பிதா கொடுத்த கட்டளை. எனவே அந்த யோவான் ஸ்நானகன் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். எனவே அந்த கட்டளையின்படியே நான் என்ன பண்ணுகிறேன், அது தேவனுடைய கட்டளை, இதனாலே நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த கட்டளைகளுக்கு ஆண்டவருடைய நடத்துதலுக்கு தன்னை அர்ப்பணித்து ஒரு முன்னுதாரணமாக இயேசு செய்கிறதை நான் பார்க்கிறோம். ஆனால் பரிசேயரும் சைசரும் என்ன பண்ணிட்டாங்க, தேவ நீதியை அவர்கள் தள்ளிவிட்டார்கள், அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நான் பார்க்கும்பொழுது இப்படி பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தை வாசிப்போம். லூக் சாப்டர் 7 verse 29 and 30. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதே விதமாக தான் இந்த ஞானஸ்நானத்தை குறித்து நான் பார்க்கும் பொழுது இன்றைக்கு எவ்வளோ சபைகளிலே, ஆவிக்குரிய சபைகளையும் சரி மற்ற சபைகளையும் சரி, ஞானஸ்நானம் எடுத்து விட்டால் அவன் கிறிஸ்தவன் ஆகி விடுகிறான், ஞானஸ்நானம் எடுத்தால் ரட்சிக்கப்பட்டு விடுகிறான் என்று சொல்லி இன்றைக்கு எல்லா சபைகளிலும் அவர்களோடு ஒரு கொள்கை வைத்துக்கொண்டு அவர் நடத்துகிறதை பார்க்கிறோம். அந்த ஞானஸ்நானம் கொடுக்கறதுல வித்தியாசத்தை பார்க்கிறோம். தெளிக்கிறவர்கள், தலையில் ஊற்றுகிறவர்கள், முழுக்குகிறவர்கள், உட்கார்ந்து ஞானஸ்நானம் கொடுக்கிறவர்கள், படுக்க வச்சு ஞானஸ்நானம் கொடுக்கிறவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு அநேக விதங்களிலே பார்க்கிறோம். நான் ஒருமுறை 1984 ஆண்டு ஒரு செமினாருக்கு போயிருக்கும்போது அந்த இடத்துல அங்கே தண்ணி கிடைக்கிறது இல்லையா, அது ஒரு பாலைவனமான இடமா, ஆகினால் என்ன பண்ணுவாங்க, மணலுக்குள்ளார அவங்கள என்ன பண்ணுவாங்க, எளியாக வச்சு அவளை படுக்க வச்சு எடுப்பாங்களாம். அதாவது உண்மையான ஒரு மரணம் என்று சொல்லி காண்பிக்கும் வண்ணமாக செய்வார்களாம். அவர் கேட்குற, நீங்கள் அப்படி செய்வீங்களான்னு கேட்குறார். எனவே வெளிப்புறமான சடங்குகளை காட்டிலும் ஆண்டவருக்கு எது பிரியமானதோ அதை செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். தட் இஸ் அ ரைச்சியஸ் ரிக்வயர்மெண்ட். சரியான ஒரு நியாயமான ஒரு நடைமுறை என்னவென்றால், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அது மார்க் 16:16 வாசிக்கிறோம். எனவே இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, அது ஒரு சடங்காச்சாரமாக செய்து விடுகிறார்கள். அதை செஞ்சுட்டாக்கா அவன் ரட்சிக்கப்பட்டுறான் என்று சொல்லி போதிக்கிறார்கள், அதை நம்புகிறார்கள். ஒவ்வொரு சபையும் ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமை. நகையை கட்டினதுக்கப்புறம் தான் ஞானஸ்தானம் எடுக்கணும், சீசனாக்கி ஞானஸ்தானம், இல்லை இயேசு நாமத்தில் தான் ஞானஸ்தானம் எடுக்கணும், பிதாக்கவன் பரிசுத்தாவில ஞானஸ்தானம் எடுக்கணும், கல்யாணம் பண்ணாதவங்கள்ட்ட ஞானஸ்தானம் எடுக்கணும். இப்படி நிறையா காரியங்களை என்ன பண்ணுறாங்க, செய்கிறதை நான் பார்க்கிறோம். ஸோ வாட் இஸ் எ ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த லா? தேவனுடைய சட்டம் என்ன சொல்கிறது? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். மற்றவர்கள் ஒருபோதும் ஞானஸ்தானம் அவனை ரட்சிக்கிறது இல்லை. எனவே தான் இவர்கள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்திருக்கிற பலவிதமான ஸ்நானங்களும் சரீரத்துக்கு அடுத்த சடங்குகளையுமே அல்லாமல் வேறல்ல. ஸோ ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் த லா, தேவனை பிரியப்படுத்த வேண்டியது நியாயப்பிரமாணத்தின்படி தேவனை பிரியப்படுத்த. அப்படி வாழ்ந்த மக்கள் இருக்கிறாங்களா? வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனம் வாசிக்கலாம். லூக் சாப்டர் 1 verses 5 and 6. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தார்களாம்? நீதி உள்ளவர்களாக இருந்தார். தட் இஸ் அ ரைச்சியஸ் ரிக்வயர்மெண்ட். செய்கிற அந்த காரியத்தையே அவர்கள் என்ன பண்ணாங்க, தேவன் மேலே விசுவாசம் வைத்து தேவன் மேலுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் மனப்பூர்வமாய் அதை செய்கிறபடியினாலே அது ஆண்டவருக்கு ஏற்படைய நிலையாக காணப்படுகிறது. மற்றவர்களாம் சடங்கு சம்பிரதாய மரியாதை குறித்து நான் பார்க்கின்றோம். மரியாதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நான் வாசிக்கும்பொழுது இப்படி பார்க்கிறோம். லூக் சாப்டர் 2 verses 22 onwards.
மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற்பேறான எந்த ஆண் பிள்ளையையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானதென்னப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்புக்கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். தட் இஸ் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் த லா. அப்போ அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி அங்கே மரியாளும் யோசேப்பும் அந்த இயேசுவை அங்கே 40 நாட்களுக்கு பின்னதாக அங்கே எருசலேம் தேவாலயத்துக்கு அவரை தூக்கி கொண்டு போகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் இல்லாமல் ஒருபோதும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியாது. தேவனுக்கு ஏற்புடைய நிலையிலே அது செலுத்தப்பட வேண்டியது அவசியம். தட் இஸ் ரைச்சியஸ் ரெக்வயர்மெண்ட். செய்கிறதா இருந்தாலும் அதை விசுவாசத்தின் அடிப்படையில் செலுத்தணும். இப்போ எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்க, விசுவாசத்தினால் ஆபேல் காயினுடைய பலிகளும் மேன்மையான பலிகளை செலுத்தினான். அந்த காணிக்கைகளை குறித்து கர்த்தரே அவனுக்கு என்ன பண்ண சாட்சி கொடுக்கிறாராம். ஏன்னா அவன் தேவனுக்கு பிரியமான ஒரு பலியை செலுத்தினான். எது பிரியப்படுது? விசுவாசத்தினாலே. அப்போ இந்த நிலைமை நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்னதாகவே அந்த ஆபேலுக்கு இருந்திருக்கிறது. எனவே நியாயப்பிரமாணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் விசுவாசம் என்பது ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். யார் மேலே? தேவன் மேலே. தேவனுக்கு பயந்து. ஆகினால் தான் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதாகினா பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு. அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். ஞானஸ்தானமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ரைச்சியஸ் ரெக்வயர்மெண்ட் தேவனுக்கு மேலே விசுவாசம் வைத்து தேவனுக்கு பிரியமாய் செய்யப்பட வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் த லா. முதல் அதுதான் நியாயப்பிரமாணத்தினுடைய நிபந்தனை. 2வது 8ஆம் அதிகாரம் ரோமர் 8 5வது வசனம் வாசிக்கலாம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ரெகுலேஷன் ஆஃப் அவர் மைண்ட். நம்முடைய மனதின் விதிமுறைகளை குறித்து நாம் பார்க்கின்றோம். 2 காரியங்களை வாசிக்கிறோம். மைண்ட் டாமினேட்டட் பை த ஃப்ளஷ் அண்ட் மைண்ட் டிரெக்டட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். அப்போ 2 காரியம் வாசிக்கும் போது மைண்டு டாமினேட் பை த ஃப்ளஷ்னாக்கா மாம்ச சிந்தையினாலே, மாம்சத்தின் யோசனைகளினாலே அவன் நடத்தப்படுகிற மக்களை நாம் பார்க்குறோம். ஆளப்படுகிற மக்கள், மாம்ச சிந்தையினாலே ஆளப்படுகிற மக்கள். உதாரணமாக மார்க் எழுதிய சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 6லிருந்து 8 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது வாசித்த காரியங்கள் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிற காரியத்தை நாம் கேட்போம். மார்க் சாப்டர் 7 verse 6 to 8. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். பின்பும் அவர் அவர்களை வாசி அநேக சடங்குகளே அவர்கள் அனுசரித்து வருகிறதை பார்க்கிறோம். ஏன்னாக்கா யாத்ரா புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் வாசிக்க கேட்போம். 10 கற்பனைகளை ஆண்டவராய கர்த்தர் மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கும்போது சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? யாத்ரா புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். பார்த்தீங்களா? வீணாக எனக்கு ஆராதனை செய்யாத, அப்படி செய்தால் தண்டியாமல் விடார். மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கணும். அப்போ வீணான ஆராதனை இருந்தால் தண்டனை என்று சொல்லியிருக்கிறாரே, இந்த நியாயபரமான நீதியை அவர்கள் கடைபிடித்தார்களா? ஆனால் அதை கடைபிடிக்கல. மனிதனுடைய கற்பனைகளை தான் உபதேசங்களாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் பின்பற்றி போகிறதை நான் பார்க்கிறோம். அது அன்றைக்கு மாத்திரமில்லை, இன்றைக்கும் சபைகளிலே அதே நிலைமையில தான் இன்றைக்கு வருகிறார்கள். இன்றைக்கு எவ்வளோ காரியங்கள் மனிதனுடைய கற்பனை நம்பிக்கொண்டு போகிற மக்களை தான் அதிகமாக பார்க்கிறோம். their mind are அவர் ஆக்சுவலி கண்ட்ரோல்டு பை த ஃப்ளஷ். மாம்ச சிந்தையானது அவர்களை ஆட்கொண்டு நடத்துகிறது பார்க்குறோம். உதாரணமாக பாட்டுலாம் பாடுவாங்க, நிறையா காரியங்கள் இருக்கிறது, பாட்டு பாடுவாங்க. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தருவார் என்று சொல்லி. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் எப்படி வெற்றி கிடைக்கும்? உள்ளத்துக்குள்ளே கர்த்தரை உயர்த்த வேண்டியது அவசியம். உள்ளத்தில் கர்த்தரை உயர்த்தாமல், வாழ்க்கையில் கர்த்தரை உயர்த்தாமல் வெறும் கைகளை மட்டும் உயர்த்தினாக்கா எப்படி வெற்றி கிடைக்கும்? இதை நம்பிக்கொண்டு இதை செய்கிற மக்களும், அதில் பிரியப்படுகிற மக்களும், அதிலே மூழ்கி இருக்கிற மக்களையும் நான் இன்றைக்கு பார்க்குறோம்.
அதனால தான் மாம்ச சிந்தையில் போகிற மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மனிதனை வெற்றி ஒருபோதும் கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் ஜெயம் கொள்ளுகிறோன் எவனோ என்று சொல்லி ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு செவி கொடுத்து போக வேண்டியது மிக மிக அவசியம். நான் கொலோசியர் 2:8 வாசிக்கிறோம், அங்கே லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவன் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அது மனுஷனுடைய பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அதே கொலோசியர் சாப்டர் 2:20 onwards. கொலோசியர் 2:20 வாசிக்க நாம் கேட்போம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறதென்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. கர்த்தருக்கு மகிமை, ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாதுன்றார். அப்போ பிரயோஜனம் இல்லாத காரியங்களை செய்து திருப்தி அடைந்து நாம் போவோமானால் அது ஆண்டவரை ஒருபோது பிரியப்படுத்துகிறது இல்லை. உதாரணமாக கலாத்திய சபையில் பார்க்கிறோம், ஆவியில் ஆரம்பித்தாங்க, மாம்சத்தில் முடிக்க போகிறது என்ன, புத்தி இல்லாத கலாத்தியரே என்று சொல்வதை பார்க்கிறோம். 5 கலேஷியன் சாப்டர் 5:12. உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். எனவே எந்த நிலைமைக்கு அவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும் என்று சொல்கிற நிலைமைக்கு என்ன பண்ணினது, மனமானது மாம்ச சிந்தையிலே ஆட்கொள்ளப்பட்டு அந்த மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறார். அதனால தான் மத்திய 16:12 சொல்கிறார், நீங்கள் பரிசேய சைசர் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்க என்று சொல்லாமல் பரிசேய சைசர் உபதேசத்தை குறித்து நான் சொல்கிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு மனிதனுடைய கற்பனைகள் அந்தந்த ஸ்தாபனத்தினுடைய கொள்கைகள் சடங்குகள் சம்பிரதாயங்களை இன்றைக்கு எல்லாரும் முக்கியத்துவப்படுத்துகிறதை நான் பார்க்கின்றோம். இதுக்கு இன்றைக்கு தான் பிகாஸ் their mind are controlled by human mind and human thoughts, human tradition, ஹியூமன் டீச்சிங்ஸ். எனவே இப்படிப்பட்ட ஒரு சுய இஷ்டமான ஆராதனை அது மாயமான தாழ்மை என்று சொல்கிறார். உதாரணம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 பார்க்கும் பொழுது 9-12 வரைக்கும் வாசிக்க. லூக் சாப்டர் 18:9-12. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இந்த காரியத்தை தான் இன்றைக்கு அதிகமான சபைகளிலே அந்த சபை கொள்கைகள் அல்லது எந்த ஊழியர்கள் மேலே இவருக்கு பிரியமே இருக்கிறதோ அந்த ஊழியர் சொல்லுகிற காரியங்களை நிறைவேற்றிவிட்டால் தன்னை ஆண்டவரை பிரியப்படுத்தி விட்டோம், ஆண்டவருக்கு ஏற்புடையதான ஒரு நிலை என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். These people are dominated by the தாட்ஸ் ஆஃப் த ஃப்ளஷ். அதாவது மனிதனுடைய பாரம்பரிய எண்ணங்களும் மாம்ச சிந்தைகளினாலே இவர்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு மக்கள். எனவே ஒருபோதும் 1 Corinthians 7:23 வாசிக்கிறோம், நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷனுக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் என்று சொல்கிறார். மனிதனுக்கு அடிமைகள்னால் உலக பிரகாரமான ஆவிக்குரிய ரீதியிலே ஆவிக்குரியவன் ஆவிக்குரியலை சிந்திக்கின்றான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஒருவரும் மனிதனுடைய கொள்கைகளினாலே நாம் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக அல்ல, ஆண்டவருடைய சத்தியத்துக்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டியது மிக மிக அவசியம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். இப்போ மனமானது ஆண்டவருடைய நடத்துதலின்படி நாம் போக வேண்டும் என்றால் அதற்கு நாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். 1 யோவான் 2:20 வாசிக்கும் பொழுது, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலற்றும் அறிந்திருக்கிறீர்கள், நீங்கள் சத்தியத்தை அறியாததினால் அல்ல, சத்தியத்தினாலே ஒரு பொய்யும் உண்டாகிறது என்பதினாலே இதை உங்களுக்கு எழுதுகிறேன். எப்போ எழுதுகிறார்னாக்கா அதுக்கு முந்தின வசனத்தில் பார்க்கும் பொழுது அந்த கிறிஸ்து வருகிறான்னு கேள்விப்படி இன்றைக்கு உலகத்தில் அநேக அந்த கிறிஸ்துகள் எதிர் கிறிஸ்துகள் இன்றைக்கு இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் கிறிஸ்துடைய பிரமாணத்துக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள். ஏன்னா அந்த யோவான் ஏறக்குறைய கிபி 95 ஆண்டுக்கு அப்புறம் இந்த நிருபங்களையும் அந்த சுவிசேஷத்தையும் வெளிப்படுத்துகிற விசேஷத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். அந்த 95 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அநேக தப்பறையான கொள்கைகள் சபைக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. கலாத்திய சபையில் வந்துச்சு. பிலிப்பு பட்டணத்தில் சிலுவைக்கு அவர்கள் பகைஞராக அநேகர் நடக்கிறாண்டு பிலிப்பியர் 3:17 வரும்போது அநேகர் வேறுவிதமாக நடக்கிறார்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகர் சொன்னேன். சிலுவையில் பாடுபட்டு மரித்தது ஆன்மீக ரட்சிப்புக்காக, ஆனால் சிலுவையில் பாடுபட்டது சரீர ஆசீர்வாதத்துக்காக. இன்றைக்கு போதிக்கிற மக்களை பார்க்க நம்புகிற மக்களை இருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களே இன்றைக்கு நம்பி ஏமாந்து போகிற மக்களை நாம் பார்க்கின்றோம். These people are dominated by the
ஸ்பிரிட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தினுடைய ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிறார். பூமிக்குரிய தன்மையுள்ளவனாக இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கொலோசியர் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவை மட்டுப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். பட் ஜீசஸ் இஸ் பர்ஃபெக்ட். பூர்ணமானவர், நிறைவானவர், இயேசு போதுமானவர் என்பதை தான் கொலோசியர் நிருபத்தில் எழுதுகிறதை நான் பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கு மனிதனுடைய கொள்கைகளை இன்றைக்கு முன்னிறுத்தி அவர்கள் என்ன அந்த ஒரு கொள்கைகளிலும் அந்த உலகத்தின் ஆவிகளும் அவர்களை ஆட்கொண்டு நடத்தப்படுகிற நிலைமையை நான் பார்க்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆவியினாலே நம்ம நடத்தப்பட வேண்டியது மிக மிக அவசியம். மைண்ட் டிரெக்டட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 23 வாசிக்க கேட்போம் 32 வரைக்கும். லூக் சாப்டர் 2 verse 23 to 32. முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்னப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்புக்கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கையில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். So his mind was directed by the spirit of God. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இருந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இப்போ என்ன சொல்லுவாங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனத்தில் பெந்தெகோஸ்து நாள் வந்ததுக்கப்புறம் தான் கர்த்தர் அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். இல்லை, தேவன் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர்களை கர்த்தர் நாடுகிறார், தம்முடைய ஆவியினால் அவர்களை அபிஷேகிக்கிறார், அவருடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார். அதுதான் வெளிப்படுத்தல் 13:8 வாசிக்கும் பொழுது உலகத்தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடைய ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிராத மக்கள் எல்லாரும் அந்த கிறிஸ்துவை அவர்கள் வணங்குவார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே உலகத்தோற்றம் முதல் ஆபேலை குறித்து வாசிக்கிறோம். விசுவாசத்தினால் ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலிகளை செலுத்தினான். ஆபேலை ஆண்டவர் விசுவாசித்தான். அது விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தினது. அவனுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிவிட்டார். ஏன்னாக்கா ரோமருக்கு நிருபத்தில் 4 வாசிக்கும் போது தேவன் புறஜாதி யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் தான். அப்போ நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்னதாக இருந்த மக்கள் எல்லாம் புறவினத்தார் தான், அவர்கள் யூதர்கள் அல்ல. ஆபிரகாம் புறவினத்தாரிலேருந்து வருகிறார். வந்ததுக்கப்புறம் தான் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். அதுக்கப்புறம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 12 கோத்திரங்கள். அதுக்கப்புறம் தான் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று சொல்கிறதை நான் பார்க்கின்றோம். அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு முன்னான காலத்தில் இருந்தவர்களும் யூதர் அல்லாதவர்கள் தான். நியாயப்பிரமாணத்துக்கு பின்னான காலத்தில் இப்போ இருக்க மக்களும் யூதர் அல்லாதவரும் இருக்கிறார்கள், யூதர்களும் இருக்கிறார்கள். எனவே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அந்நியன் என்றும் புறஜாதி என்று இல்லை, எல்லாம் தேவனுடைய மக்கள் தான். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே யாராலே நம்முடைய மனதானது நடத்தப்படுகிறது யோசித்து பார்ப்போம். ஸோ ரெகுலேஷன் ஆஃப் மனி யார் நடத்துகிறார், எது நடத்துகிறது நம்மை? எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறாரோ தேவனுடைய புத்திரர். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையிலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படி அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி அங்கே இயேசு லூக்கா 4:18 சொல்கிறதை நான் பார்க்கணும். மரியாள் ஆண்டவர் இது கிருபை பெற்றவளை வாழ்க என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதத்தின் பலன் உன்மேல் நிழலிடும், அப்பொழுது உன்னிடத்தில் உதிப்பது பரிசுத்தம் எனப்படும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இதே விதமாக தான் சிமியோனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவி அவன் மேல் இருந்தார். இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்றவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை தான் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறதை பார்க்கிறோம். 1 யோவான் 2:27 வாசிக்க கேட்போம். 1 John chapter 2 verse 27 onwards. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது போதித்தபடி எது போதிக்குமா? அபிஷேகம் போதிக்கும். அபிஷேகம் எப்படி போதிக்கும்? தேவன் அவனை அபிஷேகித்திருந்தால் அந்த பரிசுத்த ஆவி அவனுக்குள்ளே இருக்கும். அந்த பரிசுத்த ஆவி அவனுக்குள் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானது என்ன பண்ணும்? ஆவியானவர் சொல்லுகிறதே பரிசுத்த ஆவி என்ன பண்ணும்? புரிந்து கொள்ளும். அதனால தான் 1 Corinthians
2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறியான். நாம் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அது ரோமர் 8 வாசிக்கிறோம், கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ கிறிஸ்துவனுடைய ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கிற அப்படின்னாலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதே நம்மால் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். எப்படி என்றால் 2 கொரிந்தியர் 2 வாசிக்கும் பொழுது மனிதனுடைய ஆவியே அன்றி ஒருவரும் மனிதனுக்குரியவளை அறியான். மனுஷன் ஒருத்தன் இறந்து போயிட்டானாக்கா அவன்கிட்ட உயிர் இல்லை. எனவே மனுஷன் என்ன தான் சொன்னாலும் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அதே உயிருள்ள மனிதனாக இருந்தால் உயிருள்ளவன் உயிருள்ள மனிதனோடு பேசும்பொழுது இந்த ஆவி சொல்லுகிற காரியத்தை அந்த ஆவியில் அவனால் அறிந்து கொள்ள முடியுது, புரிந்து கொள்ள முடிகிறது. அதுபோல் தேவனுடைய ஆவியை பெற்ற மனிதன், தேவனால் அபிஷேகம் பெற்றவன், தேவனுடைய ஆவியானவருடைய நடத்துதலை அவன் அறிந்து புரிந்து கொண்டிருக்கிறான். அது நடந்தவர்களுக்கு தெரியும், அவர் நடத்தப்படுகிறவர்களுக்கு அது தெரியும். ஏன்னா எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, நாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறோமா, நம்முடைய மனதின் சிந்தனைகளால் நடத்தப்படுகிறோமா, உலக அறிவினாலே நடத்தப்படுகிறோமா, அந்த கிரேக்கர்களைப் போல அல்லது பரிசேயர் போல மனிதனுடைய கற்பனைகளினாலே ஆட்கொள்ளப்பட்டு நடத்தப்படுகிறோமா என்பதை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்க. லூக் சாப்டர் 18:13 and 14. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். So that is a requirements of the Lord. ஸோ his mind was regulated by the spirit of, அவன் உள்ளத்தில் என்ன பண்ணுறாருன்னா அவன் செய்கிற தவறுகளை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிற அந்த உணர்வை அவன் உணர்வடைந்து என்ன பண்ணுறான், ஆண்டவருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்க அவனுக்கு தைரியம் இல்லை. ஆனால் மனிதனுடைய கற்பனைகளையோ ஸ்தாபனத்தினுடைய கொள்கைகளை இன்றைக்கு கடைபிடித்து கொண்டு தைரியமாக அந்த பரிசேனை போல இன்றைக்கு தலை நிமிர்ந்து இன்றைக்கு வாழ்கிற வாழ்க்கை இன்றைக்கு வெளியில் எப்படி இருக்குது. வெளிப்புறமாக எவ்வளவுதான் பக்தியாக பேசினாலும் உள்ளத்தை பார்க்கிறவர் மனிதன் இப்போ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். மனிதனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு செவ்வையாய் தோன்றும், ஆண்டவரோ கர்த்தரோ ஆவியை நிறுத்து பார்க்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த ஆயக்காரனை பார்க்கும்பொழுது அவனுடைய உள்ளத்தில் அந்த உணர்வு, ஆண்டவருக்கு முன்னாடி நிற்பதற்கு எனக்கு தகுதி இல்லை, பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கு முன்னாடி நிற்பதற்கு தகுதி இல்லை. இதான் ஏசாயாவை குறித்து பார்க்கிறோம். ஐயோ அதமானேன், அசுத்த உதடுள்ள மனிதர்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறேன். தட் இஸ் அ கன்விக்ஷன். அதுதான் அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற உணர்வை அடைகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த உணர்வடைகிற நிலைமையில் ஒருத்தன் வருகிறான் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அவனை உணர்த்துகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது பேதுரு பிரசங்கம் பண்ணும்பொழுது அங்கே இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது, தாவீதுடைய வம்சத்தில் வந்த இயேசுவை தேவன் ஆண்டவர் அவர் அபிஷேகம் பண்ணினார், அவர் எழுப்பினார், யூதருக்கு ராஜாவை அனுப்பினார், நீங்கள் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டு செய்யுங்க என்று சொல்லும்போது ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 35 onwards. நீர் என் வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தட் இஸ் எ கன்விக்ஷன். அதுதான் ஆவியானவருடைய ஏவுதல், தூண்டுதல். அதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது அவசியம். அதனால தான் எபிரேயர் 3:7 வாசிக்கிறோம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அப்போ ஆண்டவர் இதே தான் அந்த விபச்சாரத்தில் கையுமையுமாக பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை அவரிடத்தில் கொண்டு வந்தேன்னா சொல்கிறாங்க, நியாயப்பிரமாணம் சொல்லுது கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் என்று, நீர் என்ன சொல்கிறீன்னு கேட்குறாங்க. ஆண்டவர் உட்கார்ந்து தரையில் எழுதுகிறார், அவள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி எல்லாரும் கல்லை போட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி அவர்கள் உண்மையில் மனம் திரும்பி இருந்தாங்களா? மனம் திரும்பலை. இன்றைக்கி மனம் திரும்பினவள் அந்த பாவி தான் மனம் திரும்பினாள், அந்த ஆயக்காரன் தான் மனம் திரும்பினான், அந்த கள்ளன் தான் மனம் திரும்பினான். ஆனால் உணர்வடையாமல் போய்விட்டார்கள். பிகாஸ் their mind were regulated by the spirit of this world. இந்த உலகத்தினுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டார்கள். ஆனால் மனம் திரும்பினவர்கள் தேவன் ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள், தேவனாலே உணர்த்தப்பட்டார்கள், உணர்வடைந்தார்கள், மனம் திரும்பினார்கள், அவ்வாழ்க்கையிலே மறுரூபத்தை அவர்கள் கண்டு கொண்டார்கள். ஸோ மைண்ட் மஸ்ட் பி டைரக்டட் பை த ஸ்பிரிட் ஆஃப் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கையில் தான் அந்த மனம் திரும்புதல் என்கிற வாழ்க்கை காணப்படும். பக்தி இருந்து பிரயோஜனம் இல்லை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்க வேண்டியது அவசியம். ஸோ 2வது காரியம் ரெகுலேஷன் ஆஃப் மைண்ட். 3வது காரியம் வாசிக்கும் பொழுது 8வது அதிகாரம் ரோமர் 8 சாப்டர் 8 verse 6. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ரிசல்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்.
அதாவது மாறுபாடான மனநிலையினுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பதை குறித்து இந்த வசனத்தில் பார்க்கிறோம். 2 காரியங்கள் வாசிக்கிறோம். கார்னாலிட்டி ரிசல்ட்ஸ் இன் டெத் அண்ட் கண்ட்ரோல்டு லைஃப் ரிசல்ட்ஸ் இன் பீஸ். அதாவது மாம்ச சிந்தை, அதாவது ஜென்ம சுவாபம் உள்ள மனிதனாக இருக்கிறவன் ஒருபோதும் ஆவிக்குறையில் ஏற்றுக்கொள்ள மாட்டான். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் சாப்டர் 2 verse 12 onwards. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம ஸ்வாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நிறைய பேர் இன்றைக்கு ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு என்ன பண்ணுறாங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க. ஆனால் படிக்கும்போது உலக அறிவு அவர்கள் வாழ்க்கையை குறுக்கிடுகிறது. உலக கண்ணோட்டத்தோடு கூட அதை ஆராய முயற்சிக்கிறார்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். ஏன்னா வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து என்று சொல்லி லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கிற வேத வாக்கியங்கள் அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்தாராம். ஆனால் கர்த்தர் திறக்காவிட்டால் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே சுய ஞானத்தையோ சுய அறிவை வைத்துக்கொண்டோ உலக அறிவை வைத்துக்கொண்டோ ஒருபோதும் தேவன் அறிய முடியாது. ரோமருக்கு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிந்து போகிற பறவைகள், மனிதர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவளை தங்களை ஞானிகள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். சுய ஞான 1 கொரிந்தியரில் வாசிக்கும்போது 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற சுய ஞானத்தினாலே தேவனை அறியாமல் இருக்கையில். அதுதான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் பவுல் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் சாப்டர் 2 verse 4 onwards. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆயிலும் என்ன பண்ணுறாங்க, தேறினருக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தை ஞானம் இல்லை, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டு அறிந்தபடி தேவனத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்ற நாம் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார்கள். தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு பேசுகிறார்கள். இப்போ பவுல் சொல்லுகிறதை கவனிக்கும்படி லீதியான உள்ளத்தை கர்த்தர் திறந்தார். அப்போ யார் விசுவாசிக்கிறாங்க என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். சொல்லுகிறது சத்தியமாக இருந்தாலும் யார் விசுவாசிக்கிறார் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தபடினால யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அருளப்படும். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது 64 வாசிக்கும்போது ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் ஒருவனும் இடத்திற்கு வரமாட்டான். ஸ்தாபனத்தில் இருக்கிறான், ஊழியத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆனால் எந்த விதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எதற்காக ஒப்பு கொடுக்கிறோம் என்பதை, எதை விசுவாசிக்கிறோம் என்பதை ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார். எனவே நாம் சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறோமா அல்லது ஒரு சபையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு நாம் நம்பி போகிறோமா என்பதை ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவன் அவைகளே. ஆனால் அந்த வசனத்தை கூட அறிந்து கொள்வதற்கு என்ன பண்ணுறாங்க, தேவனை சார்ந்து இருக்கிறது இல்லை. உலக அறிவையும் உலக கண்ணோட்டத்தோடு கூட அதை அணுகும் பொழுது ஒருபோதும் அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளவே முடியாது. மத்தேயு 11:27 வசனத்தில் இயேசு சொல்கிறார், பிதா தவிர வேறு ஒருவரும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவரும் பிதாவை அறியான்னாக்கா வாயை பொத்திட்டு பேசாமல் தாழ்ந்து போகணும். எல்லாம் தெரியும் என்று சொல்லி ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கை எண்ணிவிடவே கூடாது. அவர் இல்லாமல் நாம் இல்லை, அவருடைய உதவி இல்லாமல் நாம் ஒருபோதும் வேத சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி தான், விசுவாசிக்கிற மக்கள் தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீங்கள் சத்தியத்தை அறியலைன்றார். அதான் யோவான் 8:43 சொல்கிறார், என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறபடினாலே. இது யாருக்கு மனசு இருக்குது, யாருக்கு மனசு இல்லை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு நன்றாக தெரியும். நீ எந்த பின்னணியில் நீ இது ஆராயிற, எந்த பின்னணியில் இதை நாம் தேடுகிறோம் என்பதை அறிந்திருக்கிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலிருந்து இப்படி வாசிக்கிறோம். மேத்யூ சாப்டர் 6 verse 22 onwards. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல்
மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே நம்முடைய சிந்தனையானது தேவனுக்கு ஏற்றதாக இருக்கணும். தேவனை பற்றி சிந்திக்கலாம், ஆனால் தேவனுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டியது அவசியம். நிறைய பேர் தங்களுடைய உலக கண்ணோட்டத்தோடு தேவனுக்கு ஏற்றவளை அறிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள், தேவனை பற்றி அறிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். தேவனை பற்றி அறியப்படுவது என்பது தேவனுடைய ஆவியினாலே அன்றி ஒருபோதும் அறிந்து கொள்ளவே முடியாது. அதுதான் மிக முக்கியம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசியுங்கள், ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடு இல்லாதராது. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவளை சேர்க்கும். ஒரு சாதாரண மீன் பிடிக்கிறவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இவர்களுக்கு இந்த ஞானம் எப்படி வந்தது என்று சொல்லுகிறார். இவர் தச்சன் அல்லவா, அப்படி இருக்கும்போது இவருக்கு இந்த ஞானம் எப்படி வந்தது? பிகாஸ் they were directed by the Spirit of God. எனவே அவருடைய வாழ்க்கையிலே அவர் பரிசுத்தாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர்கள் நடந்தவர்களாய் காணப்பட்டார்கள். எனவே அதனுடைய விளைவு சமாதானம். ஸோ கார்னாலிட்டி ரிசல்ட்ஸ் இன் டெத், மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கிறோம். ஏசாயா 29:13 வாசிக்க, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமாக எனக்கு தூரமாக இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனை. மனுஷனுங்க கர்த்தருக்கு தான் பயப்படுறாங்க, ஆனால் மனுஷனால் போதிக்கப்பட்ட கற்பனையின் அடிப்படையில் பயப்படுகிறார்கள். அப்போ எதன் அடிப்படையிலே நான் பயப்படுகிறோம், எதை விசுவாசித்து நான் பயப்படுகிறோம் என்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எனவே இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். என்னுடைய மனதானது மனித கற்பனையினாலே ஆட்கொள்ளப்பட்டு நடத்தப்படுகிறேனா, அல்லது தேவனுடைய சத்தியத்துக்குனாலே நான் ஆட்கொள்ளப்பட்டு தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறேனா? எனவே கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நமக்குள்ளும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். எனவே கார்னாலிட்டி ரிசல்ட்ஸ் இன் டெத், எப்போ மாம்ச சிந்தையானது இங்கே தான் போய்விடும், மரணம். உதாரணமாக நீதிமொழி புத்தகம் 14:12 வாசிக்க கேட்போம். Proverbs chapter 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் கவனிப்போம். மனிதனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழி உண்டு. ஒரு வட்டத்தில் ஒரு புள்ளியிலிருந்து 360 கோடுகள் போடலாம். 360 டிகிரி இருக்குது. அந்த 360 டிகிரியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு வழி மட்டும்தான் ஜீவனுக்கு போகிற மார்க்கம், ஒரே ஒரு வழி தான் சத்திய மார்க்கம். மற்றது எல்லாமே அவரவர்களுக்கு செவ்வையாய் தோன்றுகிறது. அவரவர்களுக்கு செவ்வையாய் தோன்றுகிற 389 வழியும் நரக வழிக்கு தான், மரணம் தான். அப்போ அதை தான் வாசிக்கிறோம். மனிதனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழி உண்டு, அவற்றின் முடிவோ மரண வழிகள். எனவே ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்கும் ஒவ்வொருவருக்கு போதிக்கிற போதனைகளும் ஒவ்வொரு கடைபிடிக்கிற சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாமே அவர்களுக்கு செவ்வையாய் தோன்றுகிறது. ஆனால் அது ஆண்டவருக்கு செவ்வையாக இருக்கிறதா இல்லை என்பதை சீர்தூக்கி பார்த்து கொள்ளுதல் அவசியம். எனவே ஆண்டவர், அதனால தான் அப்போஸ்தலர் 17:11 வாசிக்கிறோம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தபடினாலே, ஒப்பிட்டு பார்த்தபடினாலே தெசலோனிக்கேயரை பார்க்கிலும் அதிக நற்குணசாலிகளாக இருந்தார்களாம். எனவே ஆண்டவருடைய சத்தியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். நாம் நம்புகிற நம்பிக்கை வேத வசனத்துக்கு ஒத்து வருதா? நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க, ரட்சிக்கப்பட்டு எந்த சபைக்கு போகிறாங்களோ அந்த சபையில் என்ன பண்ணுறாங்க, சொல்லுகிறதெல்லாம் நம்பிட்டு போயிடுறாங்க. அல்லது தனக்கு பிரியமான போதனை யார் போதிக்கிறார்களோ அதை நம்பிக்கொண்டு போகிறவர்கள் இருக்கிறார்கள். இதுதான் அந்த கடைசி நாட்களில் நடக்கும் என்று எச்சரிப்பாக சொல்லிவிட்டார். அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தென உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதலை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலவரும். நீயோ மனத்தெளிவு உள்ளவனாயிரு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி. நீ தவறாக பிரசங்கம் பண்ண அவன் தவறாக நம்புவான், சரியானதை பிரசங்கம் பண்ணால் சரியானதை நம்புவான். இல்லாவிட்டால் இரத்த பிள்ளையை நம்மிடத்தில் கேட்பார். எனவே யாராலும் நாம் அபிஷேகம் பெற்றிருந்த பிரயோஜனம் இல்லை, சகல சத்தியத்தில் நடத்தப்பட வேண்டியது மிக அவசியம். எனவே நாம் சட்டம் இல்லை, நீ அபிஷேகம் பெற்றுட்டதுனால ஆண்டவர் சத்தியத்தில் நடத்துவார். நம்முடைய மைண்ட் எப்படி இருக்குது, மனிதனுடைய கொள்கையின் அடிப்படையில் இருக்கிறதா அல்லது தேவனுடைய சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்பதை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்தில் நடத்துவார். இன்றைக்கி பரிசுத்த ஆவி பெற்ற இன்றைக்கு சபைகளிலே எவ்வளவு வித்தியாசமான கொள்கைகள், இதெல்லாம் அதே ஆவியானவராக நடத்துகிறாரு. சீர்தூக்கி பார்ப்போம். எத்தனை விதமான கொள்கைகள், ஒரே பைபிள் வச்சுட்டு எத்தனை விதமான கொள்கைகள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கொள்கைகள், இவையெல்லாம் ஆவியானவரால் நடத்துறது. அவர்கள் மனதானது ஆவியானவரால் நடத்தப்படுகிறது. எனவே கார்னாலிட்டி ரிசல்ட்ஸ் இன் டெத். ஸோ கண்ட்ரோல்டு லைஃப் ரிசல்ட்ஸ் இன் பீஸ். சமாதானத்தில் இருக்கும். ஏன்னாக்கா அதுதான் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் சமாதானத்தோடு, இப்போ நான் அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அந்த சிமியனை குறித்து பார்க்குறோம். அவன் என்ன சொல்கிறான்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 31ஆம் வசனம் வாசிக்கலாம். தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி,
இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. இதெல்லாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற மனிதனுடைய சத்தியமான ஒரு வார்த்தைகள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எத்தனை முறையோ ஆண்டவர் சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தார். கடைசியில் சொல்லுகிறார், எத்தனை தரமோ சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்த உனக்கும் மனதில்லை. உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நீ அறிந்திருந்தாயால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது சொல்கிறார். தன்னுடைய சீஷர்களை அவர் அனுப்பிவிட்டு மத்தேயு 10 சொல்கிறார், ஒரு வீட்டில் போய் நீ என்ன பண்ணுங்கள், அவர்களுக்கு சமாதானத்தை கூறுங்கள். அவர்கள் அது பாத்திரராக இருந்தால் அந்த சமாதானம் அவர்களுக்கு இருக்கும். மத்தேயு சுவிசேஷத்தில் 10 அதை நான் பார்க்கின்றோம். மேத்யூ சாப்டர் 10 12ஆம் வசனம். மேத்யூ சாப்டர் 10 verse 12 onwards. மத்தேயு 10 12ஆம் வசனம் வாசிப்போம். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. எனவே எந்த ஊழியரை ஆசீர்வதிச்சாலும் சரி, இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிட்டுங்க அந்த ஊழியரை ஆசீர்வதிச்சிட்டா, இந்த பெரிய பிரசித்தமான ஊழியர் ஆசீர்வதிச்சிட்டா நமக்கு சமாதானம் கிடைக்குன்னு நினைக்கிறாங்க. இல்லை, கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் தான் நமக்கு சமாதானத்தை அருள்கிறார். அவர் தான் சமாதானக்காரனர். ஆகினாலே என்ன தான் சமாதானம் கூறினாலும் அந்த நபர், தனிப்பட்ட நபர் பாத்திரராக இருந்தால்தான் அந்த சமாதானம் அவர்களுக்கு வரும். அந்த ஊழியருக்கு சமாதானம் இருக்க இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சமாதானத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு பாத்திரராக ஆண்டோடைய பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுவர்களாய் அவருடைய சத்தியத்துக்கு ஏற்ப நாம் நடக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ ரிசல்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். மாறுபாடான மனநிலையிலே நாம் வாழ்கிறவர்களாக இருப்போமானால், இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். வாழ்க்கையில் வாழும் பொழுதெல்லாம் தங்கள் இஷ்டத்துக்கு வாழ்கிறது, சபைக்கு வரும்பொழுது மட்டும் ரொம்ப பயபக்தியாக வாழ்கிறது. இது ஒருபோதும் ஆண்டவருக்கு ஏற்புடையது அல்ல. கர்த்தருக்கு சொல்லுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக் சாப்டர் 21 verses 1 to 4. அவர் கண்ணீரிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனெனில் அவருடைய மனது தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறது. ஏன்னா அந்த தாயார், அந்த சகோதரி, ஏழை விதவை உயிரோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. அவளுக்கு கிடைச்ச அந்த காசு கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு கிடைச்ச அந்த காசாக இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்தது, எனவே ஆண்டவருக்கு தான் இதை கொடுக்குறேன்னு சொல்லி மனப்பூர்வமாக கொடுக்குறாள். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ பேர் தங்கள் ஐஸ்வர்யத்தில் கர்த்தர் கொடுத்தார்னு பெருமைக்கு காணிக்க கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. பெருமைக்கு சொல்லி கொண்டு இருக்கிற மக்களை இன்றைக்கு பார்க்கிறோம். ஆனால் ஒரு கணக்கு நாம் ஒப்புவிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க 1 தீமோத்தேயு சாப்டர் 6 verse 17 onwards. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாயிருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொல்லி பாருங்க. இந்த கட்டளை எத்தனை பேர் விடுவாங்க? கொடுக்குனாக்கா காசு பாசருக்கு கொடுத்துட்டா போதும், ஊழியக்காரனுக்கு கொடுத்துட்டா போதும் அப்படி நினைக்கிறாங்க. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு மனிதனுடைய கொள்கையில் நம்பிக்கொண்டு தான் போகிறார்களே. ஆண்டோடைய சத்தியம் என்ன, அவருக்கு சித்தம் எது என்பதை இன்றைக்கு அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் கிறிஸ்தவத்தில் ஏராளமாக இருக்கிறதை நான் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படும் என்றால் தேவனுடைய சத்தியத்தின் அடிப்படையில் தான் அவன் நடப்பார்கள். எனவே இதை நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்துக் கொள்ளுதல் அவசியம். எனவே ரிசல்ட்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் மைண்ட் செட். நம்முடைய வாழ்க்கையை மாறுபாடான நிலைமையிலே இருக்கிறவனுக்கு மாறுபாடான இதெல்லாம் கிடைக்கும். ஒரே குழு சபையில் இருக்கலாம், ஒரே தேசத்தில் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக இருந்தால், ஆவினாலே நடத்தப்படுவர்களானால் அதனுடைய முடிவு எப்போதுமே வாழ்வும், அவருடைய முடிவு எப்போதும் சமாதானமாய் இருக்கும். இதுதான் முக்கியம். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு என்று சொல்லி 125 சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது கடைசி 2 வசனம் வாசிக்கலாம். 125 சங்கீதம் கடைசி 2 வசனம்.
கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. இஸ்ரவேலுக்கோ ஏகாரத்தில் பார்க்கிறோம், நமக்கோ என்று சொல்லி ஏகாரத்தில் பார்க்கிறோம், சமாதானம் உண்டு. ஸோ டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். 3 கடைசியாக நாம் பார்ப்போம். ரோமனுக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ரோமன் சாப்டர் 8 verse 7. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரீசன்ஸ் ஃபார் என்மிட்டி எகென்ஸ்ட் காட். தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி நான் பார்க்குறேன். ஏன் பகைனாக்கா, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பக்தி உள்ள ஒரு உதாரணமாக அந்த சமாரிய பெண்ணை குறித்து பார்க்கிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 20 to 25 வசனம் வரைக்கும் பார்க்கும்பொழுது இதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இது தேவனுக்கு பிரியமானதில்லை, அறியாமல் தொழுது கொள்கிற ஒரு நிலைமை. ஆனால் ஆண்டவரை அறிந்து தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வசனத்தை வாசிப்போம். ஜான் சாப்டர் 4 verse 20 to 25. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே ரீசன்ஸ் ஃபார் என்மிட்டி அகென்ஸ்ட் காட். 2 கடம் வாசிக்கிறோம். ஃபால்ஸ் ரிலிஜன்ஸ் அண்ட் ஃபெயில்ஸ் டு ப்ளீஸ் காட். நம்முடைய ஆராதனையானது ஆண்டோருக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டியது அவசியம். அங்கு காயின் ஆபேலை குறித்து பார்க்கிறோம். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கல. 2 பேரும் கர்த்தருக்கு தான் காணிக்கை செலுத்துகிறாங்க, ஆனால் விசுவாசத்தோடு கூட செலுத்தவில்லை. அதே நேரத்தில் விசுவாசம் இருந்தாலும் வாழ்க்கை சரியானதாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஹாகாய் தீர்க்க தரிசன புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் குறித்து பார்க்கிறோம். ஹாகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10 to 14 வசனம் வாசிக்க கேட்போம். ஹாகாய் சாப்டர் 2 verses 10 to 14. தரியுவின் 2ஆம் வருஷம் 9ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தையாகிலும் சாதத்தையாகிலும் திராட்சை ரசத்தையாகிலும் எண்ணெயையாகிலும் மற்றெந்த போஜன பதார்த்தத்தையாகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாயிருக்குமோ என்று நீ ஆசாரியரிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக, பரிசுத்தமாகாது என்றார்கள். பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக, தீட்டுப்படும் என்றார்கள். அப்பொழுது ஆகாய், அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருக்காங்க என்று சொல்லி ஆகாய் மூலமாய் கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11 to 17 வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். ஐசியா சாப்டர் 1 verse 11 to 17. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து
திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம் வாசிக்கலாம். Matthew chapter 6 first 4 verses. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். கர்த்தருக்கு சோசல். இதெல்லாம் பார்க்க நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. தீஸ் ஆர் ஃபால்ஸ் ரிலிஜன்ஸ். அதே கொலோசியர் 2 வாசிக்கிறோம். மனிதனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். மார்க் 7:6-7 வசனங்களில் வாசிக்கின்றோம். கொலோசியர் 2:20 வாசிக்கும் பொழுது தொடாதே ருசி பாராதே என்கிற கற்பனைகளுக்கு உடன்படுகிறது என்ன? இவைகளாம் அனுபவிப்பதனால் அழிந்து போகும். இவைகளெல்லாம் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கம் என்கிற ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் அது சரீரத்தை பெணுக்குமே ஒளி வேறு என்றுக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்கிறதை நான் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது தொடர்ந்து 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் தப்பான கள்ள போதல்களுக்குள்ளே இருப்பார்கள். அவள் கேட்டுக்கதுவான வேத பொருட்களை தந்திரமாக நுழைய பண்ணி தங்களுக்கு கிடைத்து கொண்ட ஆண்டவரை மறிதலுக்கு தங்கள் தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அப்படி கெட்ட நடக்கை அநேகர் பின்பற்றுவார்கள். அதனும் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். ஏன்னா அவர்களுக்கு ஆண்டோட இரக்கம் கிடையாது, ஆண்டோட கிருபை கிடையாது, ஆண்டோட பயந்து அவர்கள் வாழ்கிறதில்லை. அப்போ உண்மையான ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு ஆராதனை. அதான் எபிரேயர் 12:20 வாசிக்கிறோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பிறப்பவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடு கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ரோமர் 12:1-2 அப்படி வாசிக்கிறோம். ரோமர் சாப்டர் 12 verses 1 and 2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். மறந்திருமுகள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்கிறார். தேவன் ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவினாலே உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே எபேசியர் 5:10 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து அறியுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே நாம் தேவனை பிரியப்படுத்தணும், தேவனுக்கு சித்தத்தை செய்ய வேண்டியது அவசியம். எனவே அப்படிப்பட்ட ஒரு பிரியமான வாழ்க்கை இல்லாமல் எவ்வளவுதான் வழிபாடு இருந்தாலும் கர்த்தர் அதை ஒருவரும் அங்கீகரிக்கவே மாட்டார். இன்றைக்கி அநேக இஸ்ரவேல் ஜனங்களை அது ஒரு திருஸ்தாந்தமாக பார்க்கிறோம். அநேக சபைகளிலே தங்களுடைய கொள்கைகள், தங்களுடைய போதனைகள், மனிதனை பிரியப்படுத்துகிற ஊழியங்கள், இன்றைக்கு மனிதனை பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கை இன்றைக்கு வாழ்ந்துகிறார்கள் ஒழிய தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிற மிக மிக சொற்பம். எடுக்கமான வாசலை கண்டடைந்தவர் சிலர். அதனால் தான் அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமல் போகிறது என்று சொல்கிறதை நான் பார்க்கிறோம். எனவே ரீசன்ஸ் ஃபார் என்மிட்டி அகென்ஸ்ட் காட். இன்றைக்கு உலக ஆசீர்வாதங்கள் குறித்து அதிகமாக பேசுகிறார்கள். ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் வாசிக்கிறோம். ஜேம்ஸ் சாப்டர் 4 verses 3 and 4. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபசாரரை விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். So reason for enmity against God. எனவே இப்படிப்பட்டவன் தேவனுக்கு பிரியமாக இல்லை, தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கின்றான். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தனை சொன்னேன். இப்பொழுதும் கண்ணீரோடு கூட சொல்கிறேன், அவருடைய முடிவு அழிவு, அவர்கள் தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையை அவர்கள் பூமிக்கு அடுத்தவிலே சிந்திக்கிறார்கள். பிலிப்பியர் 3:17-19 வசனத்தில் வாசிக்கிறோம். ஸோ இதெல்லாம் ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கை அல்ல, ஏற்புடைய பழி அல்ல. அப்படிப்பட்ட ஒரு பக்தி ஒருபோதும் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்காது. நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து விசுவாசத்தினாலே தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாய் மாறினான். எனவே தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தால், தேவனுடைய சத்தியத்தை விசுவாசித்தால், அதை விசுவாசிக்கிறவன் அதற்கு ஏற்புடைய நிலையில் வாழ்ந்து
ஆண்டோடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ டிஸ்சிமிலர் மைண்டட்னஸ். எனவே மாறுபட்ட மனநிலைமைகளை குறித்து பார்க்கிறோம். நாம் எப்படிப்பட்ட மனநிலைமையிலே நாம் இருக்கிறோம், எப்படிப்பட்ட மனநிலைமையோடு என் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிறேனா, அல்லது உலகத்துக்கு பிரியமாக, சபைக்கு பிரியமாகவோ, சமுதாயத்துக்கு பிரியமாக வாழ்கிறேனா, என்னுடைய பக்தி, என்னுடைய ஜெபம், என் வாயின் வார்த்தைகளும், என் இருதயத்தின் தியானமும் கர்த்தருக்கு பிரீதியாக இருப்பதாக என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். எப்படி வாழ்கிறோம் என்பதை சீர்தூக்கி பார்த்து கொள்வோம். ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். ஏனெனில் இந்த கடைசி நாட்களிலே எவருடைய ஆவியை தேவன் ஏவுகிறாரோ, பழைய ஏற்பாட்டில் தான் வாசிக்கிறோம், அவர்கள் எல்லாரும் சவுலோடு யுத்தத்துக்கு அவர்கள் புறப்பட்டு போகிறார்களாம். இந்த கடைசி நாட்களிலே இதுதான் இந்த கடைசி நாட்களில் நடக்கப் போகிறது. எந்த சபை, எந்த ஸ்தாபனமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை யார் வாழ்கிறானோ அவர்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர்களை ஏவுவார். சிம்சோனை ஏவினது போல இந்த நாட்களில் ஏவுவார். அவர்களை கூட்டி கடைசி நாட்களிலே பூமி 4 திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பார். கண்கள் மூடுவோம், ஜெபிக்கலாம். எங்கள் அன்பில் பரம தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா, நான் சோதரிக்கிறோம். இந்த நாளிலே நான் தியானித்த வேத பகுதிகளுக்கு நன்றியப்பா. நாங்கள் மாறுபாடான சிந்தை உள்ளவர்களாக இராமல் ஒரே சிந்தையாய், ஒரே ஏக மனதும் ஏக சிந்தை உள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்னும் உமக்கு பிரியமானதை நாங்கள் அறிந்து உமக்கு சித்தமானதை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை விட்டு விலகாத இருதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசு நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.